ஏன் இந்த திமுகவை எதிர்த்து நான் வேலை செய்யணும்? நல்ல மனிதர்கள் யாருமே முக்கியமான எந்த பொறுப்புலையும் கிடையாது. நியாயமான மனிதர்கள், அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ்ஸா இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸா இருக்கட்டும், ஆர்டிஓ இருக்கட்டும், தாசில்தார் இருக்கட்டும், ஏன் விஏஓ கூட இருக்கட்டும், நல்லவனா இருந்தா இந்த ஆட்சியில அவன் சரியான பொறுப்புல இருக்க முடியாது, இருக்க விட மாட்டாங்க. அத்தனை பேரையும் தூக்கி டம்மி போஸ்ட்ல வச்சுக்கிறது தான் இந்த ஆட்சியோட மாடல்ஸ். இவங்களுக்கு தேவை தனக்கு தலையாட்டுறவன் எவனோ அவன் தான் முன்னாடி வரணும். சார், நீங்க சொல்றத பார்த்தா அந்த கவர்மெண்ட்டே ஃபம்பிளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனாலும் எல்லா கருத்து கணிப்புகளும் எல்லா இடத்திலும் திமுக ஒரு எட்ஜ்ல தான் இருக்கு. இன்ஃபேக்ட் என்ன சொல்றாங்க, என்டிஏவோட சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் சரியில்ல அப்படின்றாங்க. இன்ஃபேக்ட் நேத்து விஜய் ஒரு மாநாடு நடத்திருக்காரு. அந்த மாநாடுல மோடிஜி பத்தி பேசியிருக்காரு, மு.க. ஸ்டாலின் பத்தி பேசியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் பேரை கூட சொல்லல. அதிமுக ஒரு கட்சியாவே பொருட்படுத்தல. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்போ நீங்க வீக்கஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என்ன சார் இது? சார் திமுக என்ன வேணா திட்டுங்க சார், 6 மாசத்துல வீட்டுக்கு போயிடுவான் சார். அடுத்த முதல்வரா வரவருக்கு ஏதாவது திட்டிட்டு நான் வம்பல மாட்டிக்கிறதுக்கா? என்ன சார் அவரோட பயத்தை இது வரைக்குமா நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்க? தெல்ல தெளிவா அடுத்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவங்க தான் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அஇஅதிமுக பக்கம் விஜய் அவர்கள் திரும்ப பயப்படுறார். அடுத்த 5 வருஷத்துக்கு இவரால் சமாளிக்க முடியாது. இன்னைக்கு வேணா நீங்க அங்கிள்னு இவரை 6 மாசத்துல வீட்டுக்கு அனுப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனா அடுத்த ஆட்சியில இவங்க வச்சுக்க முடியாது இவரால. ஏன்னா இவங்களுடைய கூட்டம் எதுவுமே ஆர்கனைஸ்டு கூட்டம் இல்ல. இவங்க கூட்டம் எதுவுமே இவருக்காகவோ இவர் கொள்கைக்காகவோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காகவோ கூடிய கூட்டங்கள் அல்ல. சினிமா பார்க்க வந்த கூட்டம். இவரை